மனிதர்கள் பாவம் சிலவற்றை நம்புகிறார்கள். அவர்களின் நம்பிக்கையை குறை சொல்லவில்லை. அந்த நம்பிக்கை கொண்ட குடும்பத்தில்தான் பிறந்திருக்கிறேன். எல்லா நம்பிக்கைகளும் அடையாள சின்னம்தான். ஆனால் அதை எதிர்க்கிறவர்கள், எதிர் நம்பிக்கை கொண்டவர்கள் மாற்று நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்நூலில் இடம்பெற்றுள்ள மொத்த கவிதைகளுக்கான சாரம் இதுதான். கடவுள் மீது நம்பிக்கை உடையவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் பெரிதாக வித்தியாசமில்லை. இரண்டு பேருமே தங்களுக்கு தெரியாத ஒன்றை பற்றி நம்பிக்கை வைக்கிறார்கள். நாம் ஏதோ ஒன்றின் மேல் நம்பிக்கை வைக்கும் அந்த தருணத்தில் மற்ற அனைத்தையும் பார்க்க தவறிவிடுகிறோம் என்பதே யதார்த்தம். இவ்வுலகில் நடக்கும் சண்டைகள் அனைத்தும் ஒரு மனிதனின் நம்பிக்கைக்கும் இன்னொரு மனிதனின் நம்பிக்கைக்கும் இடையே உள்ள முரண்பாடே ஆகும். நம்பிக்கைக்கான தேவை என்பது மத நம்பிக்கையை விடவும் உளவியல் சார்ந்ததாக உள்ளது. இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒன்றும் தெரியவில்லை என கவலை கொள்ளும் நாம் உண்மையில் நமக்கு ஒன்றும் தெரியாது என கவலைப்படுவதில்லை. எல்லாவற்றையும் தேடி அலையும் நாம் நம்மை நாமே தேடிக்கொள்வதே இல்லை. இப்படிப்பட்ட தேடலுக்கான மூட நம்பிக்கைக்கு எதிரான யதார்த்தங்களை எழுத்தில் கொண்டு வந்து கவிதைகளாக உருவாக்கி இருப்பதே கடவுளுக்காக நாத்திகவாதியானவன் என்னும் நூல். சேலம் மாவட்டத்தில் உள்ள தாதம்பட்டி என்னும் கிராமத்தை பிறப்பிடமாகவும் சென்னையை வசிப்பிடமாகவும் கோ ராசேந்திரன் என்ற இயற்பெயர் கொண்டவருமான படைப்பாளி கோசன்ரா அவர்களுக்கு இது 3ஆம் நூல். கடந்த 30 வருடங்களாக கவிதை எழுதி வருகிறார். இவருடைய அரசியல் கவிதைகள் பிரபலமானவை. சமூக யதார்த்தங்களின் மீது இவருடைய உக்கிரமான பார்வை கவிதைகளாகின்றன. என் கடவுளும் என்னைப் போல கருப்பு என்பது இவரது முதல் கவிதை தொகுப்பு. சமூகத்தில் பிரச்சனைகள் எழுகிற போதெல்லாம் இவருடைய விமர்சனங்கள் கவிதைகளாக வெளிவருகின்றன. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வழங்கிய கவிதைக்கான செல்வன் கார்கி நினைவு பரிசு மற்றும் கம்பம் பாரதி அமைப்பு வழங்கிய இலக்கிய விருதும் பெற்றிருக்கிறார். படைப்பின் 10ஆம் ஆண்டு விழாவில் இச்சிறப்புமிக்க படைப்பாளியின் மதிப்புமிக்க இந்நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு.